உள்ளது. நீடித்த மற்றும் நிலைத்த வளர்ச்சி இலக்கு வரிசை எண் 6 2030க்குள் அனைவருக்கும் தண்ணீர் மற்றும் முதல்ல ஒவ்வொரு தடவையும் நீங்க செய்தித்தாள்கள்லையும் சரி தொலைக்காட்சியில பார்க்கும்போது எல்லாமே எந்த கூட்டத்திற்கு சென்றாலும் குறிப்பா பள்ளி மாணவ மாணவிகளோட எல்லாம் ஆலோசனை செய்யும் போது கட்டாயம் படியுங்கள். ஏன்னா நம்ம முன்னாடி பள்ளி கல்வி அப்படிங்கிறது குறைந்தபட்சம் எல்லாரும் இப்ப போயிடுறாங்க. அது 8வது வரைக்குமோ இல்ல 10வது வரைக்குமோ ஈவன் 12வது வரைக்கும் கூட ஈஸியா ஏதாவது ஒரு பள்ளியில படிச்சிடுறாங்க. பட் அதற்கு மேல போனா மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒரு வசதிகளை ஏற்படுத்த முடியும் என்பதை கருத்தில் கொண்டு மேற்படிப்புக்கு நம்முடைய அரசாங்கம் சிறப்பு ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வருகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த எக்ஸாம் இப்போ 12வது எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருக்கு. நம்மளும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமா நம்முடைய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளா இருக்கட்டும், நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் கல்லூரியில கட்டாயம் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை எல்லாம் வலியுறுத்தி நம்ம அதற்கான விழிப்புணர்வு 15வது நிதிக்குழு மானியத்தின்படி வில்பட்டி ஊராட்சிக்கு வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஊராட்சி மன்ற செயலாளர் அவர்களை தீர்மானத்தை வாசிக்குமாறு அன்புடன் கேட்கிறோம். அப்படி இல்லைங்க கொஞ்சம் வேமா வாங்கம்மா. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி மனிதனை வணிக பொருளாக்குதல், வலுக்கட்டாயமாக வேலை சுமத்தவும், பழக்கங்களுக்கு கடன் பிணையத் தொகை வழங்கி கட்டாய பணிக்கு வற்புறுத்துவதும் குற்றமாக வரையறை செய்யப்பட்டுள்ளதால் கொத்தடிமை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழித்திடும் நோக்கத்தை கருத்தில் கொண்டு சமுதாயத்தின் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன் என்றும் கொத்தடிமை தொழில் முறை எந்த தொழிலில் இருந்தாலும் அதனை அடையாளம் கண்டு தக்க நடவடிக்கை எடுக்க முழு முயற்சி செய்வேன் என்றும் எந்த தொழிற்சாலையிலும் தொழிலாளர்களுக்கு முன்பணம் கொடுத்து பணியமர்த்துவதை தவிர்க்க வலியுறுத்துவேன் என்றும் கொத்தடிமை தொழிலாளர்களை மீட்டு அவர்களின் முழுமையான மறுவாழ்விற்காக பணியாற்றுவேன் என்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை உரிமைகளை அனைவருக்கும் கொத்தடிமை தொழில்முறை ஒழிப்பு சட்டத்தை சீரிய முறையில் செயல்படுத்த உறுதியாக இருந்து கொத்தடிமை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு சிறப்புடன் செயல்படுவேன்
என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். சரியா? சொன்னா மட்டும் பத்தாதீங்களா, நல்லா படிக்கணும் முதல்ல. சரியா? அப்பதான் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆளாக முடியும்.